வர்றவன் போறவன் எல்லாம் பேசுவான், திமுகவை நான் அழிக்க போறேன்னு சொல்லுவான். அவங்களுக்கு எல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, நீங்க சொல்லுங்க. பேரறிஞர் அண்ணா 1940 ஒரு சொன்னாரு, இதுக்குன்னே ஒரு சொன்னாரு, திமுகவை அழிப்பேன்னு சொல்லி புதுசா கிளம்பி வருவானுங்க, அவங்களுக்கு எல்லாம் ஒரு கதை சொல்றேன். திமுக வெறும் 4 அடின்னு சொல்லி என்னை புதைக்கிறதுக்கு பக்கத்துலயே ஒரு குழி தோண்டுவான். அவன் குழியை தோண்டி முடிக்கிறதுக்குள்ள நான் 6 அடி வளர்ந்திருப்பேன். உடனே பக்கத்துல எனக்காக 6 அடிக்கு ஒரு குழி தோண்டுவான். அப்ப நான் 8 அடி வளர்ந்திருப்பேன். என்னெல்லாம் குழி தோண்டி புதைக்கவே முடியாது. யார் நினைச்சாலும் திமுக மேல கை வச்சு கூட பார்க்க முடியாது. திமுகவை எந்த கொம்பனாலும் அழிக்கவே முடியாது சொன்னது நான் இல்ல, பேரறிஞர் அண்ணா அவர்கள். எத்தனை நட்சத்திரங்கள் வந்தாலும் கடைசியா ஜெயிக்க போவது உதயசூரியன் தான் அப்படிங்கறத இந்த தேர்தல்ல நிரூபிச்சு காட்டுங்க. செய்வீங்களா? போட்டோ என்ன போட்டோ? போட்டோ எல்லாம் கிடையாது. போட்டோ வேணுமா? சரி, நான் காட்டுறேன். வெற்றி நிச்சயமா? சரி, நான் என்னன்னு சொல்லிடுறேன். அதாவது காட்டுறேன். இப்ப உலகத்திலேயே புகழ்பெற்ற போட்டோ அந்த போட்டோ மாறிடுச்சு. அதை நீங்களே பாத்துக்கலாம். நான் தான் காட்டணுமா? நான் காட்ட அவர் கோவப்படுறாரு. நான் சொல்லிடுறேன் என்னன்னு. அம்மா, நம்ம முரட்டு தொண்டர்கள் பார்த்திருப்போம், முரட்டு பக்தர்கள் கேள்விப்பட்டிருப்போம். எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா ஒரு முரட்டு அடிமைய? திரு எடப்பாடி பழனிசாமி தான் மோடியுடைய நம்பர் 1 முரட்டு அடிமைன்னு சொன்னேன். அவரால் தாங்க முடியல. உதயநிதி ரொம்ப பேசுறாரு, என்ன கண்ணாமன்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. என்னைக்கோ செத்து தொலைஞ்சிருக்கணும், என் உயிரை வாங்குறான் அப்படிலாம் பேச ஆரம்பிச்சாரு. இன்னும் கெட்ட வார்த்தையில மட்டும் திட்டல. என்ன தெரியுமா சொல்லிட்டாரு? இவனுக்கு என்ன அனுபவம் இருக்குன்னு என்ன பேசுறான், இவனுக்கு எந்த அனுபவமே கிடையாது அப்படின்ட்டாரு. ஆமா, எனக்கு இந்த அனுபவம் எல்லாம் கிடையாதுதான். நீங்க பாக்கலையா? இந்த அனுபவம் எனக்கு கிடையாது. கீழே ஒருத்தர் படுத்திருக்காருமா, கார்பெட் நினைச்சுக்காதீங்க. இப்படிதான் அவர் முதலமைச்சர் ஆனாரு. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு சசிகலா அம்மையோட காலை பிடிச்சி டேபிள் கட்ல போய் தான் அவர் முதலமைச்சர் ஆனாரு. நான் என்ன சொன்னேன்? இந்த அனுபவம் எனக்கு கிடையாது. யார் காலை பிடிச்சு பதவி வாங்குற அனுபவம் எனக்கு கிடையாது. குறிப்பா யாருக்கிட்டையும், குறிப்பா சங்கி கூட்டத்துக்கிட்ட பயப்படுற அனுபவம் எனக்கு கிடையாது. எதா இருந்தாலும் துணிச்சலா பாத்துருவோன்னு மக்களோடு மக்களா நிக்கிற அனுபவம் தான் என்னதுன்னு நான் சொன்னேன். இதைத்தாமா சொன்னேன். இப்ப உடனே என்ன பண்ணிட்டாரு? அப்படியே பிளேட்டை மாத்திட்டாரு, உருட்டிட்டாரு. இப்ப என்ன சொல்றாரு? ஏன் நான் உழுந்தா என்ன தப்பு? அந்த அம்மா எனக்கு பதவி கொடுத்தாங்க, பொறுப்பு கொடுத்தாங்க, நான் உழுந்தேன், உனக்குதான் பண்பே இல்ல அப்படின்ட்டாரு. என்ன நான் என்ன சொன்னேன்னா, இருங்க, உழுந்தது என்ன தப்புன்னு சொல்லவே இல்ல. உழுந்து முதலமைச்சர் ஆனோடனே அந்த அம்மா காரை வாரி விட்டாரு. வாரி விட்டு நீயா என்ன முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்லி அந்த அம்மாவை ஜெயிலுக்கு அனுப்பிச்சு, இப்போ என்ன விட்டுருங்க, சசிகலா அம்மா உள்ள வந்துட்டாங்க. அவங்க சொல்றாங்க, இன்னைக்கு பேசுறாங்க, ஆமா உதயநிதி சொல்றது கரெக்ட் தான், அந்த கால உழுந்தா. இப்போ நான் என்ன கேக்குறேன்? பெரியவங்க தானே, உங்களுக்கு பொறுப்பு கொடுத்தாங்கல்ல, பதவி கொடுத்தாங்கல்ல, கேக்குறாங்கல்ல, கட்சியில சேர்த்துக்கோங்கள. சேர்த்துப்பீங்களா? ஏன்? ஏன்னா 1ஆம் நம்பர் அடிமை மட்டும் இல்ல, 1ஆம் நம்பர் துரோகி. ஆமா, அவங்களுக்கு கால் மட்டும் தான் வேணும், ஆள் யாருங்கிறது முக்கியம் கிடையாது. அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும் அவரோட காலு, அவங்க காலு. அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் சசிகலா அம்மா காலு. சசிகலா அம்மா ஜெயிலுக்கு போனோடனே திரு டிடிவி தினகரன் காலு. அவர் கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் அவர் அமைச்சிட்டு அண்ணன் ஓபிஎஸ் ஓட காலு. இப்ப அண்ணன் ஓபிஎஸ் நம்ம டீமுக்கு வந்துட்டாரு. இப்ப யார் காலம் எனக்கு வேணாம், நான் நேரம் டெல்லிக்கு போய் மோடியோட காலை தான் புடிச்சு தொங்குவேன்னு புடிச்சு தொங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு 1ஆம் நம்பர் முரட்டு அடிமை தான் திரு. இன்னும் நீங்களாச்சு அவராச்சு. நான் உங்ககிட்ட இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, வர்ற சட்டமன்ற தேர்தல் நம்முடைய தலைவர் சொன்ன மாதிரி டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு, இல்ல டெல்லி அணிய தமிழ்நாடு அணி நாம ஜெயிச்சு காட்டணும்.